Good evening, students. Today we'll see the current affairs analysis data 7th July 2020. These are the listed articles we are going to discuss. Let us start our discussion. First news, the first plasma bank in India. So it's same like blood bank. It will operate like same like blood bank in India. So Delhi la முதல்ல உருவாக்கிருக்க Institute of Liver and Biliary சயின்சஸ் லிமிடெட் ஐஎல்பிஎஸ் அவங்க தான் அதை லைக் கவர்மெண்ட் வந்து லான்ச் பண்ணியிருக்காங்க. ஸோ பிளாஸ்மா டொனேஷனை பொறுத்த வரைக்கும் லைக் அதோட அப்ஜெக்டிவ் ஃபியூச்சரில் வேணும்னா வேறு பர்பஸுக்கு யூஸ் பண்ண வாய்ப்பு இருக்குது. பட் நவ் த அப்ஜெக்டிவ் இஸ் ஒன்லி டு ட்ரீட் த COVID-19 பேஷண்ட்ஸ். ஸோ ஃபஸ்ட் பிளாஸ்மா பேங்க் இன் இந்தியா, சரியா? அதுக்கு பிறகு மேகாலயா இல்லைன்னா நாகாலாண்டில் அது லான்ச் பண்ணுறதுக்கு செகண்ட் லைக் பிளாஸ்மா பேங்க் லான்ச் பண்ணுறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது அக்கார்டிங் டு த ஸ்டேட் கவர்மெண்ட் ஆஃப் நார்த் ஈஸ்டர்ன் ஸ்டேட்ஸ். ஸோ பிளாஸ்மாவை பொறுத்த வரைக்கும் தேர் ஷுட் பி அ டோனார். இப்போ COVID-19 பேஷண்ட்ஸ் எடுத்துக்கிட்டிங்கன்னா ஸோ ஹூ ரெக்கவர்டு 14 days ரெக்கவர் ஆனதுக்கப்புறம் 14 days அவங்களுக்கு நெகட்டிவ் திருப்பி வந்திருக்கக்கூடாது. அப்படி இருக்கக்கூடிய பேஷண்ட்ஸ் கேன் டொனேட் தேர் பிளாஸ்மாஸ். ஸோ பிளாஸ்மானா என்னென்னு சொல்கிறேன். அண்ட் தென் 80 to 60 years ஏஜுக்குள்ளாடி இருக்கணும். தட் இஸ் மேண்டேட்ரி. 50 kg எலிஜிபிள் பீப்புள். உமன் வந்து ஆல்ரெடி பர்த் கொடுத்தவங்க, தே ஆர் நாட் எலிஜிபிள் ஃபார் தி plasma donations. Plasma donations, how it is different from blood donations? Blood donation is normal, நம்ம கொடுக்கக்கூடிய பிளட்டை பொறுத்த வரைக்கும் வி ஹேவிங் ரெட் பிளட் செல்ஸ் இருக்கும், ஆர்பிசி இருக்கும், பிளேட்லெட்ஸ் இருக்கும், டபிள்யூபிசி இருக்கும், பிளாஸ்மா இருக்கும். ஸோ வி ஆர் கோயிங் டு டேக் ஒன்லி நான் சொன்ன மாதிரி 14 days ரெக்கவரியாக இருக்கணும், நெகட்டிவ்ஸ் இருக்கக்கூடாது. பீப்புள் பிட்வீன் 18 to 60 years ஏஜ் அண்ட் வெயிட் லாஸ் வந்து வெயிட் வந்து அவங்களுக்கு 50 kg ஆர் த எலிஜிபிள் பர்சன்ஸ். அதுக்கு கீழே இருக்கக்கூடாது, நாட் லெஸ் தென் 50 kg இருக்கக்கூடாது. உமன் ஆல்ரெடி பர்த் கொடுத்தவங்க, ஸோ தே ஆர் நாட் எலிஜிபிள் ஃபார் தி லைக் டொனேஷன்ஸ். தென் ஹவ் இஸ் பிளாஸ்மா டொனேஷன் டிஃப்ரெண்ட் ஃப்ரம் பிளட் டொனேஷன்ஸ் அப்படின்னா, பிளட் டொனேஷன்ஸை பொறுத்தவரை வி வில் ப்ரொவைட் பிளட் டு லைக் டோனராக நம்ம கொடுப்போம் லைக் டு த இன்ஜூர்ட் பர்சன்ஸ் ஹூ ஆர் இன் நீட். ஸோ அதை பொறுத்த வரைக்கும் ஸோ பிளட் கொடுக்கும்போது த பிளட் கன்சிஸ்ட் ஆஃப் ரெட் ஆர்பிசி இருக்கும், தட் இஸ் கிளாட்டிங் செல்ஸ், தென் பிளேட்லெட்ஸ் இருக்கும், தென் ஒயிட் பிளட் செல்ஸ் இருக்கும், அண்ட் பிளாஸ்மா வில் பி தேர். ஸோ இப்போது நம்ம நார்மலாக ஒரு பிளட் கொடுக்கும்போது 3 months கேப்பில் வி கேன் ப்ரொவைட் லைக் கண்டினியூஸாக வி கேன் ப்ரொவைட் பிளட் டொனேட் பண்ண முடியும். பிளாஸ்மாவை பொறுத்த வரைக்கும் we are going to provide only the plasma from the blood. It will act as a serum for the treatment of COVID-19 patients. So 500 ml can be donated for every 2 weeks ஒரு வாட்டி டொனேட் பண்ண முடியும், சரியா? பிளாஸ்மா. ஸோ இந்த பிளாஸ்மாவில் இருந்து how they are going to treat means தெரப்பியை பொறுத்த வரைக்கும் இப்போ COVID-19 அஃபெக்டட் ஆன பர்சன்ஸோட பாடியில் there will be more ஆன்டிபாடிஸ் இருக்கும். ஆன்டிஜனுக்கு எதிரான ஆன்டிபாடிஸ் வந்து அதிகமாகவே இருக்கும். COVID-19 அஃபெக்டட் பர்சன் அப்படின்னா அந்த பிளாஸ்மாவில் இந்த பேத்தோஜன் எதிர்க்கிறதுக்கான ஆன்டிபாடிஸ் வில் பி வெரி ஹை அண்ட் தென் எஃபிஷியன்ஸாக இருக்கும் அந்த ஆன்டிபாடிஸ். ஸோ இந்த ஆன்டிபாடிஸ் இந்த பிளாஸ்மா சேரமை COVID-19 அஃபெக்டடான பர்சன்ஸோட பாடியில் செலுத்தும் போது ஆட்டோமேட்டிக்லி அந்த COVID-19 இல்லைனா கொரோனா வைரஸை வந்து அந்த ஆன்டிஜனை கில் பண்ணுறதுக்கான எபிலிட்டி அந்த லைக் ஆன்டிபாடிஸுக்கு இருக்கும். தென் ஆட்டோமேட்டிக்லி வித்தின் 2 days இட் வில் கிவ் ரிசல்ட். ஸோ லைக் 3 to 4 days அதுக்குள்ள பாசிபிள் ரிசல்ட் இருக்கும். இந்த பர்சன் வில் ரெக்கவர் இமீடியட்லி. நார்மலாக உங்கள் உடம்புல வைரஸ் போய் அதுக்கப்புறம் இம்யூனிட்டி அதிகமாகி அதுக்கப்புறம் அந்த இம்யூன் பவர் மூலமாக COVID-19 கொல்றதை விட ஸோ ஆல்ரெடி ஒரு பர்சன் க்யூர் ஆன பர்சனோட இம்யூனிட்டி வில் பி வெரி ஹை, ஆன்டிபாடிஸ் வில் பி வெரி ஹை, ஆக்டிவாக இருக்கும். அந்த ஆன்டிபாடிஸை செலுத்தும் போது ஆட்டோமேட்டிக்காக the pathogen will be killed. So that's all about this first news. So second எடுத்துக்கிட்டிங்கன்னா லைக் ரூரல் சென்ட்ரிக் டெவலப்மெண்ட். செகண்ட் நியூஸை பொறுத்த வரைக்கும் லைக் நம்ம காந்திஜியோட தாட்டாக இருக்கட்டும், இல்லைன்னா லைக் ஏபிஜே அப்துல் கலாமோட தாட்டாக இருக்கட்டும், நானாஜியோட தாட்டாக இருக்கட்டும், தேஷ்முக் நானாஜி. ஸோ இவங்களோட தாட் எல்லாமே வந்து ரூரல் சென்ட்ரிக் டெவலப்மெண்ட் விஷயமாக தான் இருந்துச்சு. இன்றைக்கி இந்தியா வந்து ஸ்ட்ரகிள் ஆகிறதுக்கு COVID-19 சுச்சுவேஷனில் லாட் ஆஃப் மைக்ரண்ட்ஸ் ஆர் கெட்டிங் அஃபெக்டட். கிட்டத்தட்ட 72 million மைக்ரண்ட்ஸ் டு 110 million அளவுக்கு இன்றைக்கி நம்ம
செகண்ட் லார்ஜஸ்ட் மைக்ரண்ட் ஒர்க்கர் பாப்புலேஷன் ஆஃப்டர் சைனாவாக இருக்கும் நம்ம நாடு. இப்போ கோவிட்-19 சுச்சுவேஷனில் தோஸ் பீப்புள் மைக்ரேட்டட், லாட் ஆஃப் டெத் ஹேப்பன் டூரிங் த மைக்ரேஷன்ஸ். சொந்த ஊர்களுக்கு போகும்போது லாட் ஆஃப் டெத் ஹேப்பன்ஸ். அப்புறம் அவங்களுக்கு ப்ராப்பரான ஜாப் கிடையாது, தே ஆர் ஒர்க்கிங் இன் ஃபார்மல் செக்டர்ஸ். கோவிட்-19 சுச்சுவேஷன்ஸில் தே லைக் அவங்களுக்கு சோஷியல் செக்யூரிட்டி ப்ரொவைட் பண்ணப்பில்ல, ரேஷன்ஸ் ப்ராப்பராக ப்ரொவைட் பண்ணப்பில்ல, பாவர்ட்டி அண்ட் ஹங்கரி டெத் ஹேப்பன். ஸோ இதை குறைக்கிறதுக்கு நம்ம ஆல்ரெடி ரூரல் சென்ட்ரிக் இவங்களோட தாட் படி நம்ம இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் டெவலப் பண்ணியிருந்தோம், லைக் ஜாப் கிரியேஷன் பண்ணியிருந்தோம் அப்படின்னா இன்னைக்கு ஒரு பெரிய அளவில் பாதிப்பை உருவாக்குது அப்படின்றது இந்த ஆர்டிக்கிளோட எக்ஸ்பிளனேஷன். மகாத்மா காந்திஜியோட தாட் நம்ம ஆல்ரெடி ஒரு ஆர்டிக்கிளில் படித்தோம், கிராம் ஸ்வராஜ், தட் இஸ் காந்தியன் ஸ்வராஜ் திட்டம். காந்தியன் ஸ்வராஜ் அப்படின்ற டீசென்ட்ரலைசேஷன்ஸ், ஒரு வில்லேஜ் டெவலப்மெண்ட், சிட்டி சென்ட்ரிக் டெவலப்மெண்ட்டை விட ஒரு வில்லேஜ் லெவல் டெவலப்மெண்ட் இல்லைன்னா பஞ்சாயத்து லெவல் டெவலப்மெண்ட் ஹேவ் டு பி மேட். இந்த பஞ்சாயத்துக்கான ரோட் கன்ஸ்ட்ரக்ஷன், பஞ்சாயத்துக்கான ஹவுஸ் கன்ஸ்ட்ரக்ஷன், பஞ்சாயத்துக்கான ஆஃபீஸ் கன்ஸ்ட்ரக்ஷன், பஞ்சாயத்துக்கான டெவலப்மெண்ட் ஹேவ் டு பி பிளான்ட் இன் த ரூரல் இட் செல்ஃப். தட் இஸ் டீசென்ட்ரலைசேஷன். யூ கான் பிளான் லைக் ஒரு சின்ன கிராமத்துக்காக டெல்லியில் உட்காந்து நீங்கள் பிளான் பண்ண முடியாது. ஸோ டீசென்ட்ரலைசேஷன் ஆஃப் அட்மினிஸ்ட்ரேஷன் இஸ் மஸ்ட் அப்படின்னாரு. அது டாக்ஸேஷனாக இருக்கட்டும், ரூரல் அட்மினிஸ்ட்ரேஷன் ஹேவ் சம் எக்கனாமிக்கல் பவர், அப்புறம் ஜுடிஷியல் பவர்ஸ் கொடுக்கப்படணும் அப்படின்றது அவரோட தாட். அப்படி கொடுத்துருந்தோம் அப்படின்னா இன்னைக்கு ரூரல் டெவலப்மெண்ட் இருக்கும், ரூரல் இருந்து அர்பன் டெவலப்மெண்ட் இருக்குது. ஸோ மைக்ரேஷன் வில் நாட் ஹேப்பன் இன் ஃபியூச். ஸோ எஜுகேஷன் இப்படிப்பட்ட சின்ன சின்ன லைக் ஒரு ஒரு இம்பார்ட்டன்ட் திங்ஸுக்கு மட்டும்தான் தெர் வில் பி மைக்ரேஷன். ஜாபுக்காக சின்ன சின்ன ரூரல் டிஸ்ட்ரெஸ்னால தே ஒன்ட் மைக்ரேட். சானிடேஷன் ப்ராப்பராக இல்லைன்றதுக்காக மைக்ரேட் பண்ண மாட்டாங்க, ப்ராப்பரான லிவ்லிஹுட் இல்லைன்றதுக்காக மைக்ரேஷன் பண்ண மாட்டாங்க, ப்ராப்பரான ஹெல்த் ஃபெசிலிட்டிஸ் இல்லைன்றதுக்காக மைக்ரேட் பண்ண மாட்டாங்க. இதெல்லாம் ப்ராப்பராக கொடுக்கணும். அதே மாதிரி அப்துல் கலாமோட தாட், மிசில் மேனோட தாட் என்னன்னா பூரா, that is providing urban amenities in rural areas, that is clean water, smart city project இருக்கட்டும், smart city like smart villages, ஸோ அந்த மாதிரி உருவாக்குறது, எலக்ட்ரானிக் நாலேஜ், இன்டர்நெட் 24/7 இன்டர்நெட் கனெக்ஷன்ஸ், 24/7 வாட்டர் சப்ளை, advanced electricity, ஸோ லைக் பேசிக் அம்யூனிட்டிஸ், எஜுகேஷன், ஜாப் கிரியேஷன், இன்ஃப்ராஸ்ட்ரக்சர், லைக் ரிசர்ச்சுக்கு. ஸோ இந்த மாதிரி பூரா காம்ப்ளெக்ஸஸ் உருவாக்க சொன்னார். 50 to 100 வில்லேஜஸுக்கு ஒரு காம்ப்ளெக்ஸ் உருவாக்க சொன்னார். இது வந்து மார்க்கெட்லேருந்து எல்லாமே ப்ரொவைட் பண்ணோம். ஸோ இன்டகிரேட்டட் பூரா காம்ப்ளெக்ஸஸ் இது உருவாக்கும் போது ரூரல் டு ரூரல் மைக்ரேஷன் will happen. There will be no need for migration to urban area. So it will be very less அப்படின்னு சொல்லப்படுது. அண்ட் தென் தேர்ட் கேட்டகரி நானாஜி தேஷ்முக், அவரோட தாட் என்ன அப்படின்னா மாடல் ஆஃப் இன்டகிரல் ஹியூமனிசம். இன்டகிரல் ஹியூமனிசம்ன்றது ஸோ இட் ரிசல்டட், ஸோ தீன் தயாள் உபாத்யாயோட தாட்டாகவும் இருந்ததாக சொல்லப்படுது, விச் மீன்ஸ் இண்டிவிஜுவல் டு இண்டிவிஜுவல் ஹெல்ப், அந்த இண்டிவிஜுவல் டு த ஃபேமிலி சென்ட்ரிக் டெவலப்மெண்ட், ஃபேமிலி டு த வில்லேஜ், வில்லேஜ் டு தி சொசைட்டி, சொசைட்டி டு த நேஷன். ஸோ இந்த மாதிரியான டெவலப்மெண்ட்ஸ் பாசிபிலிட்டிஸ் இருக்கணும். ஹெல்பிங் டெண்டன்சி, ஸோ இன்டலெக்ட் லைக் ஆர்கனைசேஷன் நாட் ஓன்லி இன் பாடி, மைண்ட் அண்ட் இன்டலெக்ட், but in all the spheres, sharing the duties, helping the human to human contact, individual to family, family to the society, society to the nation பேசிஸ்ல அது இம்ப்ளிமெண்ட் பண்ணப்பட்டு சித்திரக்கூட் அப்படின்ற ஏரியா மத்திய பிரதேஷில் தெர் இஸ் ஜீரோ எம்ப்ளாய்மெண்ட், ஜீரோ பிலோ பாவர்ட்டி லைன், ஜீரோ இன்டர்னல் லீகல் டிஸ்பியூட்ஸ், நோ விடோ பீயிங் டினைட் ரீமேரேஜஸ். ஸோ இதெல்லாமே வந்து ப்ராப்பராக நானாஜி தேஷ்முக்கோட தாட்டாக இருந்துச்சு. ஸோ இதெல்லாம் ப்ராப்பராக இம்ப்ளிமெண்ட் பண்ணப்படுது. இதில் ஏதாவது ஒரு மாடலை நம்ம இம்ப்ளிமெண்ட் பண்ணியிருந்தோம் அப்படின்னா இன்றைக்கி ரூரல் டிஸ்ட்ரெஸ் இருந்திருக்காது. ஸோ வி ஹாவ் டு பிளான் ஃபார் தி மைக்ரேஷன்ஸ். லைக் ஒரு டாப் லெவலில் மைக்ரேஷன் உருவாகிறதுக்கான ஒரு ரூரல் ஆல்ரெடி இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் லேக்ல இருக்குது. நிறைய ஸ்கூல்ஸ் இப்போ ரீசெண்டாக கூட மத்திய பிரதேஷில் தெர் இஸ் one student from a rural village, she used to go by 22 kilometers by cycle to school daily. அவங்க 22 kilometers ட்ராவல் பண்ணி படிக்கிறாங்க. இதே மாதிரியான அட்மினிஸ்ட்ரேஷன்ஸ் தான் இன்றைக்கி நார்த் இந்தியாவில் இருக்குது. ஸோ எவ்ரி திங் ஹாவ் டு பி லைக் மெயின்டைன் இன்ஃப்ராஸ்ட்ரக்சர். சவுத் இந்தியா, கேரளா, தமிழ்நாடு இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் லெவலுக்கு நார்த் இந்தியாஸ் இன்னும் வளரலை. ஸோ ஹாவ் டு பி மேட் இன் எவ்ரிவேர். எல்லா ரூரல் பேஸில் நம்ம எல்லாம் ப்ரொவைட் பண்ணும்போது தெர் இஸ் அ லைக் பாசிபிலிட்டி ஆஃப் மைக்ரேஷன். இப்போ 100 பீப்புள்ஸ் இருக்காங்க அப்படின்னா ஒரு 10 people will migrate, not the 100 people. நோ நீட் டு மைக்ரேட் ஃபார் லைக் வில்லேஜ் டெவலப்மெண்ட் இருந்துச்சு அப்படின்னா எல்லா இன்ஃப்ராஸ்ட்ரக்சரும். ஸோ லைக் இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் டெவலப்மெண்ட், செல்ஃப் ரிலையன்ட் வில்லேஜஸாக மாற்றணும், என்ஷூரிங் ஃபினான்ஷியல் அட்டானமி கொடுக்கணும். அதுக்கு ஆத்ம நிர்பார் வில்லேஜ் பாண்ட்ஸ் உருவாக்கலாம், ப்ரையாரிட்டி செக்டர் லெண்டிங், ஸோ ரூரல் எக்கானமியை டெவலப் பண்ணுறதுக்கு, ட்ரைனிங் த யூத் ஃபார் கிரியேட்டிங் ஜாப்ஸ் எக்ஸெட்ரா, மெடிக்கல் காலேஜஸ்,
இன்ஜினியரிங், ஃப்ரெஷ் கரிக்குலம் உருவாக்குறது. ஸோ இதெல்லாமே சொல்லப்படுது. தென் தேர்ட் நியூஸை பொறுத்த வரைக்கும் த இந்தியன் ஓஷன் ஃப்ரண்ட் வித் சைனா. ஸோ இந்தோ பசிபிக் அப்படின்றது நம்மளோட விஷன்ஸாக இருக்குது. ஸோ லைக் இது வரைக்கும் நம்ம பெரிய அளவில் அதை கான்சென்ட்ரேட் பண்ணலை. பட் தேர் இஸ் அ இம்பார்ட்டன்ட் நீட் ஆஃப் கான்சன்ட்ரேஷன் பிகாஸ் சைனா வந்து இந்தியன் ஓஷன்ஸ் ஏரியா, சைனாவுக்கு இந்தியன் ஓஷன் ஏரியாவில் லேண்ட் இல்லை. he is not sharing any boundaries with Indian Ocean, but second largest trading in the world after US. ஸோ அவங்கள பொறுத்த வரைக்கும் சவுத் சைனா சி மட்டும் இல்லை, பசிபிக் ஓஷன் மட்டும் இல்லை, இந்தியன் ஓஷன்லேயே அவங்களோட லைக் ஆதிக்கம் அதிகமாக இருந்தால் மட்டும்தான் ட்ரேட் வந்து ஃப்ரீயாக நடக்க முடியும், நேவிகேஷன் ஃப்ரீயாக இருக்கும் அவங்களுக்கு. அதை உறுதிப்படுத்துறதுக்காக சைனாவோட ஆதிக்கம் இன்னைக்கு இந்தியன் ஓஷன்ஸ் ஏரியாவில் உருவாகிட்டு இருக்கு. பிகாஸ் தேர் இஸ் அ ஃபியர் லைக் ஃப்ரம் அஸ் அப்படின்னு சொல்லப்படுது. இந்தோ பசிபிக் விஷன் அப்படின்றது நம்மளோட தாட்ன்றது எல்லா கண்ட்ரிஸுக்குமான ஃப்ரீ நேவிகேஷன்ஸ் த பசிபிக் ஓஷன் அஸ் வெல் அஸ் இந்தியன் ஓஷன்றது. இட் இஸ் நாட் லிமிட்டிங் எனி கண்ட்ரி. சரியா? பட் சைனா இஸ் லைக் சைனாவை பொறுத்த வரைக்கும் லைக் அவங்க என்ன நினைக்கிறாங்க அப்படின்னா த டெவலப்டு கண்ட்ரிஸ் வில் பிளாக் அஸ் அப்படின்றது அவங்களோட தாட்டு. அதுக்கான ரீசன் சவுத் சைனா சி ப்ராப்ளம். ஸோ சைனா ஷுட் ஹாவ் ஈக்குவல் ஆக்சஸ் அப்படின்ற நான் உங்களுக்கு சொன்னேன். சைனா இஸ் நாட் ஷேரிங் எனி லிட்ரல் இந்த இந்தியன் ஓஷன். அவங்களுக்கு ஈஸ்ட் சைனா சி, பஹாய் சி அண்ட் தென் எல்லோ சி, சவுத் சைனா சி இருக்குது. பட் தே ஆர் நாட் ஷேரிங் பவுண்டரிஸ் வித் அஸ். சைனாவை பொறுத்த வரைக்கும் மலாக்கா டயலமா. ஸோ சைனா திங்ஸ் வி வில் பிளாக் தி மலாக்கா ஏரியா. மலாக்கா ஏரியா, ஐ ஹோப் யூ பீப்புள் நோ தட். அந்த இந்தோனேஷியாவுக்கும் அந்த ஏரியா, இந்தோனேஷியா சிங்கப்பூருக்கு அந்த இடப்பட்ட பகுதியில் அந்த அந்த ஏரியா வந்து பிளாக் பண்ணப்பட்டுச்சு அப்படின்னா தே கான்ட் டூ ட்ரேட் வித் லைக் சவுத் ஆஃப்ரிக்கன் கண்ட்ரிஸ், அது மாதிரி அரேபியன் கண்ட்ரிஸ் கூட பண்ண முடியாது. ஸோ தெர் இஸ் அ த்ரெட். அதனால தான் அவங்க 2009 பிளான்ட் ஓவர்சீஸ் பேஸ் அண்ட் தென் பில்டிங் கேரியர்ஸ், ஏர்கிராஃப்ட் கேரியர்ஸ் பண்ணிட்டு இருக்காங்க. பிஆர்ஐ பொறுத்த வரைக்கும் யூஎஸோட கவுண்டர் பண்ணுறதுக்காக இந்த வேலைகளை இந்தியன் ஓஷன் ஏரியாவில் பண்ணிட்டு இருக்காங்க. சைனா இஸ் நாட் அ லிட்ரல் ஸ்டேட். Then its passage through the key maritime straits can be blocked easily. US-India cooperation against China. அதனால தான் அவங்க டெஃபிஷியன்சி பார்க்குறத ஜிபோத்தியில் அவங்களுக்கு போர்ட்ஸ் கட்டிகிட்டு இருக்காங்க. குவாதர் போர்ட்ஸ், கம்பன்டோட்டா இன் ஸ்ரீலங்கா, சிட்வே போர்ட் இன் மியான்மர் அண்ட் தென் ஷேசல்ஸில் அவங்களோட பில்டிங் லைக் நிறைய பண்ணிகிட்டு இருக்காங்க. ஹியூமனிட்டேரியன் அசிஸ்டன்ஸ், டிசாஸ்டர் ரிலீஃப் பண்ணிகிட்டு இருக்காங்க. ஸோ இதன் மூலமாக நம்ம சுற்றி இருக்கக்கூடிய நாடுகள் கூட இந்த ஸ்ட்ரிங் ஆஃப் பியர்ஸ் லைக் ப்ராஜெக்ட் மூலமாக தே ஆர் டூயிங் லாட் ஆஃப் ஃபண்டிங் ப்ராஜெக்ட்ஸ். சைனா ஆக்டிங் ஆன் த பிளான்ஸ் அப்படின்னு எடுத்திங்கன்னா ஜிபோத்தின்னு அவங்களுக்கு சொன்னேன். லாஜிஸ்டிக்ஸ் பர்பஸுக்கு குவாதராக இருக்கட்டும், ஹம்பந்தோத்தாவாக இருக்கட்டும், இன்னைக்கு கமர்ஷியல் பர்பஸுக்கு யூஸ் பண்ணப்பட்டு இருக்கு. பாசிபிலிட்டி சிவிலியன் பர்பஸுக்கு தான் சொல்லப்பட்டாலுமே ஃப்யூச்சரில் மிலிட்ரி பாசிபிலிட்டிஸ் கேன் பி ஹேப்பன். ஸோ அதான் அவங்களோட தாட்டு. ஸோ எந்த நாடுக்குமே சேதம் இல்லாமல் இந்த ஸ்ட்ராட்டஜிக் லொக்கேட்டட் ஏரியாஸ், மலாக்கா ஸ்டேட்டாக இருக்கட்டும், சவுத் சைனா சி ஏரியாவாக இருக்கட்டும், இது எல்லாமே ஃப்ரீ நேவிகேஷன்ஸுக்கு எந்த ஒரு கண்ட்ரியும் ஹர்ட் ஆகாமல் ஈக்குவல் ஸ்டேட்டஸ் டு ஆல் கண்ட்ரிஸ் have to be provided except the exclusive economic zones அந்தந்த கண்ட்ரிஸ்க்கு வரக்கூடிய. ஸோ அது ப்ரொவைட் பண்ணப்படணும் அப்படின்றது இந்த ஆர்டிக்கிளோட கன்க்ளூஷன்ஸ். தென் ஃபோர்த் நியூஸ் வந்து பர்ஃபார்மன்ஸ் அசஸ்மெண்ட் ஆஃப் ஹைவேஸ் பை நேஷனல் ஹைவே அத்தாரிட்டி ஆஃப் இந்தியா. நேஷனல் ஹைவே அத்தாரிட்டி ஆஃப் இந்தியாவை பொறுத்த வரைக்கும் லைக் இன்னைக்கு இந்தியாவை பொறுத்த வரைக்கும் நேஷனல் ஹைவே டெவலப்மெண்ட் செல், தட் இஸ் அத்தாரிட்டி. அப்புறம் நேஷனல் ஹைவே அத்தாரிட்டி வாஸ் கிரியேட்டட் இன் 1988 ஆக்ட் மூலமாக அது உருவாக்கப்படுது. இந்த ஆல் ஓவர் இந்தியா இன்னைக்கு நேஷனல் ஹைவேஸை உருவாக்குறதுல இவங்களோட பங்கு மிகப்பெரிய பங்கு. ஸோ லேண்ட் அக்வஸ்டேஷனாக இருக்கட்டும், எந்தெந்த ஏரியாவில் ஹைவேஸை உருவாக்கணும் அப்படின்றது, டிரான்ஸ்போர்ட்டேஷன் இன்ஃப்ராஸ்ட்ரக்சரை உருவாக்குறதுல மினிஸ்ட்ரி ஆஃப் ரோட் அண்ட் டிரான்ஸ்போர்ட், ரோட் அண்ட் ஹைவே டிரான்ஸ்போர்ட் கீழே அவங்க ஒரு டிபார்ட்மெண்ட்டாக செயல்பட்டு இருக்காங்க. ஸோ இப்போ பேராமீட்டர்ஸ் ஆஃப் அசஸ்மெண்ட், இந்த ரோடு வந்து எப்படி கன்ஸ்ட்ரக்ஷன் பண்ணப்படுது, அந்த ரோட்ஸோட எஃபிஷியன்சியை வந்து அசஸ் பண்ணுறதுக்கான வேலைகள் தான் இந்த பேராமீட்டர்ஸ் ஃபார் அசஸ்மெண்ட். தட் இஸ் ஹைவே எஃபிஷியன்சி எந்த அளவுக்கு பாசிபிலிட்டி, ஹைவே சேஃப்டி தட் இஸ் 35%, யூசர்ஸ் சர்வீசஸ், டோல் பிளாசாவாக இருக்கட்டும், அட்வான்ஸ் டிராஃபிக் மேனேஜ்மெண்ட், கிளீன்லினஸ், பிளான்டேஷன்ஸ், பீப்புளோட அம்யூனிட்டிஸ் எல்லாமே சந்திக்கிறது. ஸோ இதன் அடிப்படையில் அதுக்கு ரேங்கிங் கொடுக்கப்படுது. ஸோ ஒவ்வொரு ப்ராஜெக்ட்டுமே பில்ட் ஆப்ரேட் ட்ரான்ஸ்ஃபர் அப்படின்னா அதுக்கு தனி அசஸ்மெண்ட், ஹெச்ஏஎம் அப்படின்னா தனி அசஸ்மெண்ட், இன்ஜினியரிங் ப்ரொக்யூர்மெண்ட் கன்ஸ்ட்ரக்ஷன் அப்படின்றது.
ஸோ பப்ளிக் ப்ரைவேட் பார்ட்னர்ஷிப் மூலமாக தான் இன்னைக்கு நேஷனல் ஹைவே அத்தாரிட்டி மூலமாக இன்னைக்கு ரோட் கன்ஸ்ட்ரக்ஷன் நடந்திருக்கு. அதில் த்ரீ லைக் ஸ்ட்ரக்சர்ஸ் ஆர் தேர், த்ரீ ஆப்ஷன்ஸ் ஆர் தேர். பில்ட் ஆப்ரேட் ட்ரான்ஸ்ஃபர்ன்றது ப்ரைவேட் வில் இன்வெஸ்ட், பில்ட் பண்ணுவாங்க, ஆப்ரேட் பண்ணுவாங்க, டோல் கலெக்ஷன் எல்லாம் பண்ணதுக்கப்புறம் ஒரு குறிப்பிட்ட இயருக்கு அப்புறம் தே வில் ஹேண்ட் ஓவர் த ரோட் டு தி கவர்மெண்ட். ஹைப்ரிட் அனுவிட்டி மாடல்ன்றது பிஓடி இருக்கும், இபிசி இருக்கும். பிஓடின்றது பில்ட் ஆப்ரேட் ட்ரான்ஸ்ஃபர். ஸோ 40% will be invested by the central government and the மீதி 60% will be invested by the private. ஸோ அதுக்கு பிறகு இந்த 60% தே லைக் கவர்மெண்ட் வில் பே இந்த 3 installment. ஸோ மொத்தத்தில் இதை கன்ஸ்ட்ரக்ட் பண்ணது, பிளானிங் பண்ணுறது, டிசைன் பண்ணுறது, கன்ஸ்ட்ரக்ட் பண்ணுறது, ப்ரொக்யூர்மெண்ட் பண்ணுறது எல்லாமே ப்ரைவேட்டாக இருக்கும். ஆனால் ஹேண்ட் ஓவர் பண்ணுறது இமீடியட்டாக இருக்கும். அண்ட் மீதி 60% வில் பி பேட் இந்த ஈக்குவல் இன்ஸ்டால்மெண்ட்ஸ் மூலமாக கவர்மெண்ட் வந்து பே பண்ணுவாங்க. இன்ஜினியரிங், ப்ரொக்யூர்மெண்ட், கன்ஸ்ட்ரக்ஷன், இபிசி ப்ராஜெக்டை பொறுத்த வரைக்கும் தட் இஸ் அன் இபிசி மாடல். இந்த இபிசி மாடலை பொறுத்த வரைக்கும் லைக் இன்ஜினியரிங், ப்ரொக்யூர்மெண்ட், டிசைன் எல்லாமே வந்து ப்ரைவேட் பண்ணுவாங்க, கவர்மெண்ட் வில் பே. ஸோ இந்த 3 மாடல் இன்னைக்கு பப்ளிக் ப்ரைவேட் பார்ட்னர்ஷிப் வந்து ஆல் ஓவர் இந்தியா கன்ஸ்ட்ரக்ஷன்ஸ் பண்ணிட்டு இருக்கோம். இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் டெவலப்மெண்ட் அது ஹைவே அத்தாரிட்டி அதை அதிகமாக யூஸ் பண்ணிட்டு இருக்கு. இதன் அடிப்படையில் ரேங்கிங் கொடுக்கப்படுது. ஸோ பீப்புள் கிட்ட இருந்து லைக் பீப்புள் பார்ட்டிசிபேஷன் வில் ஆல்சோ பி தேர் தி சர்வே. அதோட ஆப்ரேஷன் சேஃப்டி, அதோட யூசர் எக்ஸ்பீரியன்ஸ் எப்படி இருக்குது, ஃபீட்பேக் வில் பி கரெக்டட். ஸோ அதன் அடிப்படையில் அசஸ்மெண்ட் வில் பி கிவன். நான் உங்களுக்கு சொன்ன நேஷனல் ஹைவே அத்தாரிட்டி ஆஃப் இந்தியா 1988 ஆக்ட் மூலமாக உருவாக்கப்படுது. மினிஸ்ட்ரி ஆஃப் ரோட் டிரான்ஸ்போர்ட் அண்ட் ஹைவேஸ் அத்தாரிட்டி மினிஸ்ட்ரி கீழே வரும். நேஷனல் ஹைவேஸ் டெவலப்மெண்ட் ப்ராஜெக்ட் கீழே தான் இது ஒர்க் பண்ணிட்டு இருக்கு. ஸோ ரோடு அண்ட் இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் உருவாக்குறதுக்காக. ஸோ வெரி இம்பார்ட்டன்ட் இதில் என்ன அப்படின்னா, நான் சொன்ன அந்த பிஓடி அண்ட் இபிசி மாடல், ஹெச்ஐ மாடல் இஸ் வெரி மச் இம்பார்ட்டன்ட். தென் ஃபிஃப்த் நியூஸ் எடுத்துன்னா, எக்ஸ்பேட் கோட்டா பில் அப்ரூவ்ட் இன் குவைத். ஸோ இந்த ஆர்டிக்கிளை பொறுத்த வரைக்கும் இப்போது குவைத்தை பொறுத்த வரைக்கும் லைக் 4.3 crore பாப்புலேஷன் இஸ் தேர். அப்படின்னா 430 சரி லைக் ஐயா குவைத் பாப்புலேஷனில் 4.3 மில்லியன் பாப்புலேஷன், குரோரில் 3 மில்லியன் பாப்புலேஷன் இஸ் தேர். அதில் 3 மில்லியன் பாப்புலேஷன் வந்து நம்ம தான் இருக்கும் எக்ஸ்பேட்ஸ் அக்கௌண்ட் 3 மில்லியன் அவுட் ஆஃப் தி டோட்டல் பாப்புலேஷன். அதில் 3 மில்லியனில் இந்தியாவை பொறுத்த வரைக்கும் 1.45 மில்லியன் வந்து இந்தியன்ஸாக இருக்கும். அதில் 28,000 இந்தியன்ஸ் ஆர் ஒர்க்கிங் இன் வேரியஸ் கவர்மெண்ட் ஜாப்ஸ் லைக் நர்சிங் எக்ஸெட்ரா. மற்ற 5 lakh பீப்புள் பக்கத்தில் ஒர்க்கிங் இன் ப்ரைவேட். அதுக்கப்புறம் ஸ்கூல்ஸ், காலேஜஸில் அவங்களோட பிள்ளைங்க படிக்கிறது, அவங்களோட லைக் ஃபேமிலி மெம்பர்ஸ் அங்கே இருக்கிறதுன்னு சொல்லி மொத்தம் 1.45 மில்லியன் பீப்புள்ஸ் ஆர் தேர். இன்னைக்கு குவைத்தை பொறுத்த வரைக்கும் அவங்க பேண்டமிக் சிச்சுவேஷன்ஸ் அதிகமாக லைக் COVID-19னால ஃபாரினர்ஸ் மூலமாக தான் அதிகமாக அவங்க ஸ்ப்ரெட் ஆகுது. அப்புறம் அந்த குவைத் வந்து இன்னைக்கு செல்ஃப் ரிலையன்ட் கண்ட்ரியாக மாறிட்டு இருக்காங்க. ஸோ அந்த குவைத் போன்ற கண்ட்ரிஸ் வந்து இன்னைக்கு பெரிய அளவில் எக்ஸ்பேட்ஸ்னால அதிகமாக பாதிக்கப்படுறாங்கன்றதுனால அந்த எக்ஸ்பேட்ஸோட லெவலை குறைக்கிறது. இந்தியா வந்து 15% குறைக்க போகிறாங்க. ஃபியூச்சரில் அவங்க 70%லேருந்து 30%க்கு எக்ஸ்பேட் பாப்புலேஷன்ஸ் வந்து குறைக்கிறதுக்கு பிளான் வச்சு ஒவ்வொரு இயரும் 5% குறைக்கிறதுக்கு. ஸோ ரீசன் பிகைண்ட் திஸ் மூவ் நான் உங்களுக்கு சொன்ன மாதிரி COVID-19 இஸ் ரீசன். அப்புறம் யூஎஸ் வந்து இப்போ 60 days வந்து பேன் வச்சுருக்காங்க நான் இமிக்ரெண்ட் ஒர்க்கர்ஸ் வந்து அங்கே அலோவ் பண்ணுறது. தென் பாப்புலேஷன் ஸ்ட்ரக்சர் நான் உங்களுக்கு சொன்ன மாதிரி ஸோ நிறைய எஜுகேஷன்லேருந்து ரூரல் இல்லை இலிட்ரேட்லேருந்து லிட்ரேட் பாப்புலேஷன்ஸ் ஆல்சோ தேர். இன் குவைத் எடுத்தீங்கன்னா எக்ஸ்பேட்ஸ் அக்கௌண்ட் 3 மில்லியன், இதெல்லாம் நான் சொல்லிட்டேன் உங்களுக்கு. ஸோ ஹோப் யூ பீப்புள் கேன் அண்டர்ஸ்டுட். தென் இந்தியா பெர்ஸ்பெக்டிவ் எடுத்துக்கிட்டிங்கன்னா இட்ஸ் அன் இம்பார்ட்டன்ட் ஃபேக்டர் இன் பயலேட்ரல் டைஸ். லைக் இந்தியன் கம்யூனிட்டி அங்கே ஒர்க் பண்ணுறது கிட்டத்தட்ட ஒவ்வொரு இயரும் 4.8 பில்லியன்ஸ் வந்து இந்தியாவுக்கு ரெமிட்டன்ஸ் 2018 அடிப்படையில். ஸோ இட்ஸ் a huge like Indian embassy will go into the proposed legislation. அது பாஸ் பண்ணப்பட்டாச்சு அப்படின்னா 50% இந்தியன் பாப்புலேஷன் ஹேவ் டு டிபார்ட் பண்ணப்படணும் அங்கே இருந்து கண்டிப்பாக. ஸோ அதான் அதோட டார்கெட்டாக இருக்குது. ஸோ ஹோப் வி வில் சி குட் திங்ஸ் இன் ஃபியூச்சர். ஸோ பர்ஷியன் கல்ஃப் ஏரியாவில் லைக் குவைத் வந்து லைக் இட்ஸ் அன் இம்பார்ட்டன்ட் கண்ட்ரி. குவைத் சிட்டி, குவைத்தை பொறுத்தவரைக்கும் 8 countries ஆர் தேர்: பஹ்ரைன், ஈரான், ஈராக், குவைத், ஒமன், கத்தார், சவுதி அரேபியா அண்ட் யுனைடெட் அரப் எமிரேட்ஸ், UAE. ஸோ UAE, Bahrain, Saudi Arabia, Oman, Qatar, Kuwait are the GCC members.
அப்புறம் ஆர்கனைசேஷன் ஆஃப் லைக் ஓபிஇசி ஆர்கனைசேஷன் ஆஃப் தி பெட்ரோலியம் எக்ஸ்போர்ட்டிங் கண்ட்ரிஸ். ஓபிஇசியில் மேஜர் கண்ட்ரிஸாக குவைத், யுஏஇ, சவுதி அரேபியா, ஈரான், ஈராக் போன்ற கண்ட்ரிஸ் அதில் இருக்காங்க. த மேஜர் ப்ரொடியூசர்ஸ் ஆஃப் க்ரூட் ஆயில் அண்ட் நேச்சுரல் கேசஸ். ஸோ தட் யூ ஹாவ் டு நோ. தென் சிக்ஸ்த் நியூஸை பொறுத்தவரை வேர்ல்ட் பேங்க் சப்போர்ட் டு இந்தியா ஃபார் எம்எஸ்எம்இ. இன்னைக்கு கிட்டத்தட்ட 2.75 மில்லியன் வந்து நமக்கு ஃபண்ட் பண்ணிட்டாங்க, பில்லியன் வந்து ஃபண்ட் பண்ணிட்டாங்க. அதில் 750 மில்லியன் வந்து இப்போ ஃபண்ட் பண்ண போகிறாங்க. ஆல்ரெடி April 1st தே ஃபண்டட் 1 பில்லியன். தென் மேல தே ஃபண்டட் 1 பில்லியன். ஃபஸ்ட்டு 1 பில்லியன் வந்து கோவிட்-19 சுச்சுவேஷன் ஹெல்த் இன்ஃப்ராஸ்ட்ரக்சரை டெவலப் பண்ணுறதுக்கு, ஹெல்த் மெடிசின்ஸ் வாங்குறதுக்கு, இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் லெவல், ஸோ வெண்டிலேட்டர்ஸ் எல்லாம் பர்ச்சேஸ் பண்ணுறதுக்கு. செகண்ட் 1 பில்லியன் அவங்க ப்ரொவைட் பண்ணது வந்து எக்கனாமியை டெவலப் பண்ணுறது, பாவர்ட்டி லிவ்லிஹுட் கேட்டகரியை அதிகப்படுத்துறதுக்காக, ஸோ பாவர்ட்டிலேருந்து வெளியில் கொண்டு வர்றதுக்கு. இப்போ அதுக்கு பிறகு 750 மில்லியன் வந்து இப்போ எம்எஸ்எம்இ கேட்டகரி, ஸோ ப்ரைவேட் இன்வெஸ்ட்மெண்ட் பண்ண போகிறாங்க. ப்ரைவேட் கம்பெனிஸுக்கு வந்து எம்எஸ்எம்இ செக்டார் வந்துட்டு, ஸோ இட்ஸ் அ ஹியூஜ் பாப்புலேஷன் ஜாப் கிரியேட்டிங் செக்டார்ஸ். ஸோ அது டிஸ்ட்ரெஸில் போச்சு அப்படின்னா ஸோ மெனி பீப்புள், லாட் ஆஃப் பீப்புள் லூஸ் எம்ப்ளாய்மெண்ட். தட்ஸ் ரீசன் இட் வாஸ் லைக் அதை அதுக்கு ஃபண்ட் ப்ரொவைட் பண்ணுறாங்க. அந்த ப்ராஜெக்ட்ஸ் தான் இது. 750 மில்லியன் லோன் கிராண்டட் பை தி ஐபிஆர்டி. ஸோ ஹேஸ் த 19 இயர்ஸ், அப்புறம் +5 கிரேஸ் பீரியட், மெச்சூரிட்டி பீரியட். ப்ரைவேட் செக்டார் அவன் மூலமாக இது பண்ணுறாங்க. இன்டர்நேஷ்னல் ஃபினான்ஸ் கார்பரேஷன், ஸோ ஐஎஃப்சின்றது என்னன்னு சொல்லிடுறேன். தே ஆர் கோயிங் டு ப்ரொவைட் டு தி பேங்க்ஸ் அண்ட் த பேங்க் வில் லெண்ட். இந்தியாவை பொறுத்த வரைக்கும் நான் உங்களுக்கு சொன்ன மாதிரி ஆல்ரெடி 1 பில்லியன் வந்து ஏப்ரலில் கொடுத்துட்டாங்க ஃபார் ஹெல்த் செக்டார், அண்ட் தென் 1 பில்லியன் மேலே கொடுத்தாங்க ஃபார் கேஷ் ட்ரான்ஸ்ஃபர்ஸ், ஃபுட் பெனிஃபிட்ஸ், பாவர்ட்டி எராடிகேஷன் பண்ணுறதுக்காக. சிக்னிஃபிகன்ஸ் எடுத்திங்கன்னா இப்போ இவங்க 750 மில்லியன் கொடுக்கறதுனால எம்எஸ்எம்இ செக்டார்ஸ் லிக்விடிட்டி வந்து அதிகமாகும். என்பிஎஃப்சி அண்ட் த ஸ்மால் ஃபினான்ஸ் பேங்க்ஸ் வந்து இதை கொடுக்க போகிறாங்க ஐஎஃப்சி மூலமாக, இன்டர்நேஷ்னல் ஃபினான்ஸ் கார்பரேஷன். ஸோ தே ஆர் தி டைரக்ட் லெண்டர்ஸ் டு தி ப்ரைவேட் கம்பெனிஸ் இன் ஆல் ஓவர் த வேர்ல்டு. வேர்ல்டு பேங்கை பொறுத்தவரை தே ஓன் ஐஎஃப்சி வந்து தே ஓன் டைரக்ட்லி ஃபண்ட் டு தி கவர்மெண்ட், தே வில் டைரக்ட்லி ஃபண்ட் டு தி ஃபினான்ஸ் லைக் ப்ரைவேட் கம்பெனிஸ். ஸோ அதில் ஃபின்டெக், டிஜிட்டல் டிரான்சாக்ஷன் பண்ணக்கூடிய என்பிஎஃப்சிஸாக இருக்கட்டும், ஃபினான்ஷியல் கார்பரேட் லைக் பேடிஎம், ஃபோன்பே, இந்த மாதிரியான, ஸோ அதன் மூலமாக லோன்ஸ் வந்து ப்ரொவைட் பண்ணுறதுக்கான வாய்ப்புகள் அதிகமாக இருக்குது. தட்ஸ் வை இட் வாஸ் இன் நியூஸ். தென் வேர்ல்டு பேங்க் குரூப் எடுத்துக்கிட்டோம்னா 189 கண்ட்ரிஸ் வந்து இதில் இருக்காங்க. ஐபிஆர்டி அண்ட் ஐடிஏ, ஸோ அதான் முதல்ல உருவாக்கப்பட்டது. ஐபிஆர்டியை பொறுத்த வரைக்கும் தே வில் ப்ரொவைட் லோன்ஸ் கிரெடிட் டு தி கிராண்ட்ஸ் டு தி கவர்மெண்ட். ஐடிஏ பொறுத்த வரைக்கும் கம்மியான இன்ட்ரெஸ்ட்டில் லோவர் இன்கம் கண்ட்ரிஸுக்கு ப்ரொவைட் பண்ணக்கூடிய லோன், புவர் கண்ட்ரிஸ். இன்டர்நேஷ்னல் ஃபினான்ஸ் கார்பரேஷன் வந்து இன்வெஸ்ட்மெண்ட் அட்வைஸ், அசெட் மேனேஜ்மெண்ட் டு தி கவர்மெண்ட் அஸ் வெல் அஸ் த கம்பெனிஸ் ப்ரொவைட் பண்ணுறது. மல்டிலேட்ரல் கேரண்டி ஏஜென்சியை பொறுத்தவரை லெண்டர்ஸ் வந்து இப்போ நம்ம நாட்டிலேருந்து நிறைய பேர் வெளிநாடுகளில் போய் இன்வெஸ்ட் பண்ணுறாங்க. அங்கே பொலிட்டிக்கல் ரிஸ்க் விடுவாங்க. இப்போ சவுத் ஆஃப்ரிக்காவில் போய் இன்வெஸ்ட் பண்ணுறாங்க அப்படின்றப்ப அங்கே இருக்கக்கூடிய எல்லா மூலமாக அந்த கம்பெனி வைண்ட் அப் பண்ணுது. ஸோ இந்த மாதிரியான பொலிட்டிக்கல் ரிஸ்க் வரும்போது தே வில் கம் அண்ட் நெகோஷியேட். ஸோ இன்வெஸ்டர் ப்ரொடெக்ஷன் கொடுக்குறது தான் மல்டிலேட்ரல் கேரண்டி ஏஜென்சி. சப்போஸ் ஏதாவது லாஸ் ஆச்சு அப்படின்னா தே வில் ப்ரொவைட் த மணி. இன்டர்நேஷ்னல் சென்டர் ஃபார் செட்டில்மெண்ட் ஆஃப் இன்வெஸ்ட்மெண்ட் அண்ட் டிஸ்பியூட்ஸ், இது வந்து இப்போ அங்கே ஏதாவது ப்ராப்ளம் உருவாச்சு அப்படின்னா தே வில் கம் அண்ட் நெகோஷியேட். இந்தியா இஸ் நாட் அ பார்ட் ஆஃப் ஐசிஎஸ்ஐடி. சரியா? தட்ஸ் ஆல். தென் நெக்ஸ்ட் நியூஸை பொறுத்த வரைக்கும் மகா ஜாப்ஸ் போர்ட்டல். ஸோ எல்லா ஸ்டேட்ஸுமே இன்றைக்கி ஒரு ஜாப் போர்ட்டல் க்ரியேட் பண்ணிகிட்டு இருக்காங்க. நிறைய மைக்ரண்ட் பீப்புள் லைக் சொந்த ஊர்களுக்கு ரீமைக்ரேஷன் ஆனதுனால, ஸோ இப்போ புஷ் ஃபேக்டர் அடிப்படையில் தே ஆர் ஃபோர்ஸ் டு கம் டு தேர் ஓன் வில்லேஜஸ். ஸோ நிறைய பேர் இன்றைக்கி வேலை இல்லாமல் இருக்காங்க. படித்ததுலேருந்து ஸ்கில்டுலேருந்து அன்ஸ்கில்டு பீப்புள் வரைக்கும் தே ஆர் இன் ஹியூஜ் டிஸ்ட்ரெஸில் இருக்காங்க. ஸோ அவங்களுக்கு ஜாப் க்ரியேஷன் பண்ணுறதுக்கு லோக்கல் பீப்புள், அந்த டொமைஸ்டிக் சர்டிஃபிகேட் இருக்கிறவங்க இந்த மகா ஜாப்ஸ் போர்ட்டலில் போயிட்டு தே கேன் ரெஜிஸ்டர், அஸ் வெல் அஸ் ஜாப் ப்ரொவைடர்ஸும் ரெஜிஸ்டர் பண்ணியிருப்பாங்க. 17 செக்டர்ஸ், இன்ஜினியரிங், லாஜிஸ்டிக்ஸ், கெமிக்கல்ஸ் எக்ஸெட்ரா. அண்ட் 50 ட்ரேடர்ஸ் வந்து தே ஆர் கோயிங் டு ப்ரொவைட், செலக்ட் தி டொமஸ்டிக் சர்டிஃபிகேட்ஸ் இருக்கிறவங்க தே கேன் ரெஜிஸ்டர் அண்ட் தே வில் பி ப்ரொவைடட் வித் ஜாப்ஸ். இதில் ரிவ்யூவும் பண்ணப்படும், கவர்மெண்ட் வந்து ரிவ்யூ பண்ணுவாங்க. நேஷ்னல் கேரியர் சர்வீஸ் ப்ராஜெக்ட் அடிப்படையில் இது இம்ப்ளிமெண்டேஷன் பண்ணப்படுது. தென் இலோஃபியா ஒபட்ஸா, ஸோ இட்ஸ் அ ஆர்கிட் கேட்டகரியில் இட் வாஸ் ரீடிஸ்கவர்டு இன் இந்தியா இன் 118 இயர்ஸ்க்கு அப்புறம் இது டிஸ்கவர் பண்ணப்படுது. துத்வா டைகர் ரிசர்வ், தட் இஸ் இன் உத்தரப்பிரதேஷ்.
பில்வித் அப்படின்ற ஏரியாவில் முன்னாடி ஒரு 100 years 2000 100 yearsக்கு முன்னாடி, சாரி 1902ல் இட் வாஸ் ஐடென்டிஃபைட். சரியா? ஐயூசிஎன் லிஸ்ட்டில் இட் வாஸ் கிரிட்டிக்கலி என்டேஞ்சர் கேட்டகரி. ஸோ ஆஃப் என்டேஞ்சர்ட் லிஸ்ட்டில் இருக்குன்னு சொல்லப்படுது. 2008ல் இட் வாஸ் ஐடென்டிஃபைட் இன் பங்களாதேஷ். நவ் இட் வாஸ் ஐடென்டிஃபைட் அகெயின் இன் இந்தியா. That's why it was in news. Then ninth news about the new national logistics law. The Ministry of Commerce and Industry is considering replacing multi-modal transportation of goods. ஸோ இதை பொறுத்த வரைக்கும் என்ன அப்படின்னா, இந்தியாவிலேருந்து வெளிநாடுகளுக்கு மல்டி மாடல். இன்னைக்கு இப்போ தமிழ்நாட்டிலேருந்து யூ ஆர் கோயிங் டு send products to US or Arabian countries. So you have லைக் கூட்ஸ் வந்து இங்கேருந்து மகாராஷ்டிராவுக்கு ட்ரெயினில் போகும். ட்ரெயினில் இருந்து அங்கேருந்து ஷிப் மூலமாக இல்லைன்னா லைக் ஏர்கிராஃப்ட் மூலமாக கொண்டு போகப்படும். ஸோ நிறைய டிரான்ஸ்போர்ட்ஸ் பயன்படுத்தப்படுறதுக்கு பேர் மல்டி மாடல் டிரான்ஸ்போர்ட். ஸோ தெர் இஸ் அ நேஷனல் லாஜிஸ்டிக் எஃபிஷியன்சி அட்வான்ஸ்மெண்ட் ப்ரெடிக்டபிலிட்டி சேஃப்டி ஆக்ட். ஸோ கன்சைன்மெண்ட்டை பாதுகாக்கிறது, அதுக்கு எதாவது பாவம்ஸ்னா பே பண்ணுற இன்ஷூர் பண்ணுறது, டிஜிட்டைசேஷன் பண்ணுறது மூலமாக முன்னாடி இருக்கக்கூடிய ஆக்டை வந்து இது ரீப்ளேஸ் பண்ணுறதுக்கான வாய்ப்பு. ஸோ இது எஃபிஷியன்சி ட்ராக்கிங் பண்ணுறதுக்கு, ட்ரேசிங் பண்ணுறதுக்கான வாய்ப்பு அதிகமாக இருக்கும். எப்போ போய் சேரும் அப்படின்றத தெரிஞ்சுக்க முடியும், ஆன்டிசிபேட் பண்ண முடியும். ப்ரெடிக்டபிலிட்டி, தட் இஸ் சேஃப்டி ஆக்ட் மூலமாக இருக்கும். ஸோ இது வந்து இன்னும் அதிகமான எக்ஸ்போர்ட் அதிகப்படுத்தும் அப்படின்னு சொல்லப்படுது. அண்ட் தென் லாஜிஸ்டிக்கல் பர்ஃபார்மன்ஸ் இண்டெக்ஸில் நம்மளோட ரேங்க் அதிகப்படுத்துறதுக்கான வாய்ப்பு. 2018 அடிப்படையில் அவர் ரேங்க் இஸ் 44th இன் 2018. ஸோ இந்த ரேங்கை பொறுத்த வரைக்கும் வேர்ல்டு பேங்க் குரூப் தான் இதை ரிலீஸ் பண்ணுறாங்க. ஸோ weighted in 6 key parameters. ஸோ கிளியரன்சஸ் எப்படி இம்போர்ட் அண்ட் எக்ஸ்போர்ட் கஸ்டம் கிளியரன்சஸ் எவ்வளோ ஃபாஸ்ட்டாக நடக்குது. அப்புறம் குவாலிட்டி ஆஃப் ட்ரேட் இன்ஃப்ராஸ்ட்ரக்சர், போர்ட்ஸ், ரயில், அந்த லைக் டைம் வந்து குறைக்கிறது, டெக்னாலஜி டெவலப்மெண்ட் இருந்துச்சு. ஈஸ் ஆஃப் அரேஞ்சிங் காம்படிட்டிவ்னஸ், அப்புறம் ப்ரைஸ்டு ஷிப்மெண்ட்ஸ் அப்படின்னா ப்ரைவேட் இன்வெஸ்ட்மெண்ட் அதிகப்படுத்துறது மூலமாக காம்படிஷன் அதிகப்படுத்துறதுனால ஸோ அஃபோர்டபுள் இன்ஃப்ராஸ்ட்ரக்சர்ஸ் கிடைக்கும், காம்படிட்டிவ்னஸ் அதிகமாக இருக்கும். தென் லாஜிஸ்டிக்ஸ் சர்வீசஸ் லைக் டிரான்ஸ்போர்ட் ஆப்ரேஷன்ஸ், கஸ்டம் ப்ரோக்கர்ஸ் வந்து அதுலேயும் காம்படென்ஸ் குவாலிட்டி அதிகப்படுத்துறது, எபிலிட்டி டு ட்ராக் த கன்சைன்மெண்ட்ஸ், அது இன்னைக்கு நிறைய ப்ராடக்ட்ஸில் இல்லை. ஸோ அது கொண்டு வரது மூலம் டைம்லி டெலிவரி, ஸோ சொல்லக்கூடிய டைம்லி டெலிவரி. ஸோ இதன் அடிப்படையில் ரேங்கிங் இந்தியா பொறுத்த வரைக்கும் வி ஹேவிங் 44th ரேங்க் இன் 2018 அடிப்படையில். ஸோ தேட்ஸ் ஆல் அபவுட் டுடேஸ் கரண்ட் அஃபேர்ஸ் ஸ்டூடெண்ட். நவ் த டைம் ஃபார் தி MCQ. So daily current affairs MCQ, 7th July 2020. First question with reference to the lunar reconnaissance orbiter LRO. Consider the following statements. Statement number 1, it is also called Chandrayaan-1. Second statement, it maps the lunar poles and lunar subsurface. So third statement, it measures the dielectric constant of lunar surface for finding concentration of metal minerals. So which of the statements given above is are correct? Options are A1 and 2 only, B2 and 2 only, C2 and 3 only, D1, 2 and 3. Second question, consider the following statement with reference to compulsory licensing. Compulsory licensing, statement number 1, compulsory licensing in India is regulated under the Indian Patent Act 1970. Second statement, it is not permitted under the Trade Related Intellectual Property Rights TRIPS Agreement. Which of the statements given above is are correct? Options are A1 only, B2 only, C both, D neither. Third question, consider the following statements. First statement number 1, it is the discretion of the Prime Minister to furnish any information to the President under Article 78 of the Constitution. Second statement, the President is obliged to act on the advice of the Council of Ministers in the exercise of his functions. Which of the statements given above is are correct? Options are A1 only, B2 only, C both, D neither. Fourth question, with reference to the winter diesel recently developed by Indian Oil Corporation, consider the following statements. Statement number 1, it meets the Bureau of Indian Standards of BS6 grade. Second statement, lower viscosity
enables it to remain fluid in freezing condition. Which of the statements given above is are correct? Options are A, 1 only, B, 2 only, C, both, D, neither. Fifth question, where is Sakting Wildlife Sanctuary located? Options are A, Myanmar, B, India, C, Bhutan, D, Nepal. A, Myanmar, B, India, C, Bhutan, D, Nepal. Sixth question, with reference to the moon's subsurface, consider the following statements. Statement number one, recently European Space Agency's Lunar Reconnaissance Orbiter spacecraft had found evidence that the moon's subsurface might have greater quantities of metal such as iron and titanium than thought before. Second, LRO's mini RF radio frequency instrument was measuring an electrical property within the lunar soil in Cater flows in the moon's northern hemisphere. Which of the statements given above is are correct? Options are A, 1 only, B, 2 only, C, both, D, neither. Seventh question, with reference to the Seabed 2030 project, consider the following statements. Statement number one, the project was launched at the United Nations Ocean Conference in 2017. Second statement, it is a collaborative project between NASA and ISRO. Which of the statements given above is are correct? Options are A, 1 only, B, 2 only, C, both, D, neither. This question is not a part of yesterday's current affairs. ஒரு 1 week இல்லைன்னா 1.5 weeks முன்னாடி நான் இந்த சப்ஜெக்ட் நடத்தியிருந்தேன். Eighth question, which of the following are UN specialized agencies? First statement, Food and Agriculture Organization. Second, International Labour Organization, ILO. So then third one, the International Maritime Organization. Select the correct answer using the code given below. Options are A, 1 only, B, 2 and 3 only, C, 1 and 3 only, D, 1, 2 and 3 only. Ninth, with reference to the 10th schedule, consider the following statements. Statement number one, the anti-defection law referred to as the 10th schedule was added to the constitution through the 52nd Amendment Act 1985. Second statement, the power for this disqualification is vested in the speaker, who is usually a nominee of the ruling party. Just the statement given above is are correct. Options are A, 1 only, B, 2 only, C, both, D, neither. Very easy question. 10th question, with reference to the containment zones, consider the following statements. Statement number one, demarcation of containment zones serves the same purpose as the lockdown and classification of districts, but at a more micro level. Second statement, demarcation of containment zones is done within a town, village, or municipal or panchayat area. Which of the statements given above is are correct? Options are A, 1 only, B, 2 only, C, both, D, neither. So that's all about today's current affairs and MCQ students. Hope you people answered. Thanks a lot for watching.